மக்களே, இந்த ஒரு பதிவு எதுக்குன்னா, நம்ம சம்பாரிச்ச ஒரு பொருள் இழக்கும்போது அந்த வேதனை ரொம்ப நிறைய இருக்கும். அந்த மாரி எனக்கு ரொம்ப வேதனை இருக்குது. நான் ஒரு கடை வச்சிருந்தேன். அந்த கடையில 1 வருஷம் ஆயிருச்சு. என்னுடைய பொருள் கொஞ்சம் இருந்துச்சு. அத இன்னொரு கடையில எடுத்து வைக்க சொன்னேன். இப்ப பார்த்தோன்னா, அந்த லீலா சவுண்ட்ஸ் சரிங்களா? அந்த லீலா சவுண்ட்ஸ் அவங்க என்னுடைய கடையில உள்ள பொருளெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு எதுவுமே இல்ல. நீங்க கரண்ட் பில் கட்டணும்னு நான் கட்டுனேங்க. பணம்லாம் நான் கட்டுனேன். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அந்த இந்த பதிவு கடை ஓனரு கூட அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு பேலன்ஸ் வைக்காம ரூ. 50,000 அட்வான்ஸ் கூட நான் அப்படியே இது பண்ணிட்டேன். தெரியுமா? ஆனா என்னுடைய வருத்தம் தெரியாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? எந்த பொருளும் இல்ல. அதுல இருந்த ஜாமானம் மட்டுமே 10, 25,000 பொருள் இருந்ததுங்க. இப்ப அவங்க எந்த பொருளுமே இல்ல. இவ்வளோ நாள் நீங்க எங்க போனீங்க? நீங்க கரண்ட் பில்லு கட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கரண்ட் பில்லு கட்டுனேன். நான் மாசம் இங்க இருந்தாலாவது குடுத்துருக்கேன் கரண்ட் பில். ஆனா என்னுடைய பொருள எடுத்து அவங்க நல்லா இருக்கணும். யாருக்கும் நான் எல்லாருக்குமே இன்னைக்கும் நான் ஒரு கடைக்காரியா இருந்தாலும், எல்லாருக்கும் பணம் குடுக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். தவிர யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரியா? நான் உயிரோட இருக்கேன். கண்டிப்பா என்னால சம்பாதிச்சு குடுக்க முடியும். குடுப்பேன். என்னுடைய பொருள் இழந்ததுக்கு நான் அப்படி விட மாட்டேன். என்னுடைய பொருள் நான் சொல்லமாட சாமி தான் அங்க இருக்காரு. கருப்பண்ணசாமி. அவர வச்சு தான் நான் அந்த கடையே நான் உருவாக்குனேன். அவர வச்சு தான் அந்த கடைக்கே நான் வந்தேன். அவரு கண்டிப்பா இருந்தாருன்னா, கண்டிப்பா அதுக்குள்ள பரிகாரம் குடுப்பாரு. அவனா எந்திரிச்சு என்னுடைய பொருள ரிட்டர்ன் தரணும். ஏன்னா, நான் எவ்வளோ பணத்துல ஒண்ணும் வாங்கல. நான் வட்டிக்கு வாங்கி தான் அந்த பணத்துல ஒவ்வொரு பொருளையும் என்னுடைய வட்டிக்கு வாங்கி தாங்க போட்டிருக்கேன். எத்தன பேர்ட்ட நான் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு இல்லன்னு சொல்ல ரொம்ப வேதனையா இருக்கு. இனிமே அவங்க பொருள் என்னுடைய பொருள் அங்க இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். இன்னைக்கு எங்க அம்மா கேட்கும்போது, எந்த பொருளுமே இல்ல. இப்படி எல்லாமே போயிருச்சு. எனக்கு தெரியல. நான் போட்டிருந்தேன். யார் எடுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு எங்க தெரியும்? அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள ஏங்க எடுத்துட்டு போற நேரம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? எப்படிங்க இந்த உலகத்துல இருக்காங்க? கண்டிப்பா அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும். அதே லீலா சவுண்ட்ஸ் என்னைக்கும் மறக்க மாட்டேங்க. என்னைக்கும் மறக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் எம்போட பொருள் என்ன சேர வரணும். நீ ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. கண்டிப்பா நீ ஃபோன் பண்ணணும். இழந்தது கொஞ்சம் இல்ல. நானும் இழந்திருக்கேன். எத்தனை பொருளை இழந்துட்டேன். எத்தனை பணத்தையும் இழந்துட்டேன். நீ இழக்கிறதுக்கு எதுக்கும் இல்ல. நீ மரியாதையா எம்போட பொருள குடுத்துரு. அவ்வளோதான்.